ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் செலெக்ஷனில் வந்து 2-3 நாளாக பார்த்தோம்னா 2 விஷயம் ரொம்ப தூக்கலாக இருந்தது. ஒன்று, இந்த ஆரியும் ராஜு 2 பேருமே சேர்ந்து டாமினேட் பண்ணி ஓரம் கட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஈகோ பிடிச்சி போய் ஆட்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முந்தா நேற்று. ஸோ என்ன நினச்சாங்களோ என்ன சொன்னாங்களோ தெரில, டக்குன்னு ராஜு வந்து பிளேஸை மாறிட்டார். மாறி மாயா வந்து ஜட்ஜாக கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி வந்துட்டார். ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி பேசலாம். செகண்ட் வந்து ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு டிஸ்கஷன் பாயிண்டாக போன அந்த நைட்டி ரிலேட்டட் மேட்டர், அது வந்து 50-50 சொல்லுவேன். அதை ஒழுங்காக அவங்க ஹேண்டில் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வேறு லெவலில் இருந்திருக்கும். அதையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு அந்த நைட்டி மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது அவங்க சூப்பராக அவங்க நைட்டி போட்டு வரலாம், என்ன ட்ரெஸ் வேணால் போட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேஷ்டி கட்டிட்டு வரலாம் ஆம்பளைங்கன்னும் போது அப்புறம் என்ன. அதுவும் பர்டிகுலராக அந்த இடத்துக்கு வந்தவங்க 2 பெண்கள், அதில் ஒருத்தங்க நைட்டி போட்டிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதுவும் முட்டிக்கு மேலே வந்து ஸ்கர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க நிற்க வச்சுட்டு இந்த ட்ரெஸ் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஏற்றுக்கவே முடியாது இல்லையா. இந்த பிளேஸ்க்கு இதுதான் போட்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜு கூட தான் அங்கே கண்ணாடி போட்டிருக்காரு, நான் கூட தான் வந்து நைட் லைட் போட்டுட்டு கண்ணாடி போட்டிருக்கேன். இட் இஸ் ஜஸ்ட் தர் விஷ். ஓகே, ஆஸ் லாங் அஸ் அசிங்கமாக ஆக்கோட ட்ரெஸ்ஸை கழட்டி போடாமல் எடுத்தா அது தட் இஸ் ரீசனபிள் இல்லைங்களா. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன். அந்த பொண்ணு வந்து சரி, அந்த பெண்மணி நைட்டி போட்டு வந்தவங்க கொஞ்சம் ஒழுங்காக அருகி போடணும். அந்த கான்வர்சேஷனை கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்கன்னா இது வேற லெவல் சக்ஸஸ் ஆயிருக்கும். அவங்களும் வந்து பிக் பாஸில் வந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் தலகணும், கொஞ்சம் ஒரு எமோஷனல், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையில்லாத நிறைய வார்த்தை விட்டுட்டு அவங்க தப்பு பண்ணாமல் ஆக்கப்பட்டு அவங்க வெளில அனுப்பப்பட்டாங்க. அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ட்ரெஸ்ஸை பற்றிலாம் சொல்லணும்னு அந்த ஆரி வந்து எங்களுக்கு கொடுத்த மரியாதை அது இதுலாம் பேசுகிறாரு. என்ன மரியாதை உங்களுக்கு, நீங்கள் போட்டுட்டு வர ட்ரெஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கா? ட்ரெஸ்ஸை பற்றி பேசாதீங்க ஆரி, என்ன புரியுதுங்களா? ட்ரெஸ் வந்து அவங்களுடைய உரிமை. ஆஸ் லாங் அஸ் இட் கவர்ஸ், உடம்பு ஃபுல்லாக கவர் ஆகுதா, நம்ம டீசென்சியாக இருக்கா, அவ்வளோதான். அது என்ன இன்டீசென்ட் ட்ரெஸ்ஸாக என்ன, அழகாக போட்டு வராங்க. அதோட இன்டீசெண்டாக பக்கத்தில் அதுதான் பெரிய கொடுமை. இன்டீசென்ட் சொல்ல முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க. எக்ஸ்போஸ்டு டூ மச். நீங்கள் வந்து ட்ரெஸ் மேலே அவ்வளோ சின்சியராக இருக்கீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணிக்கணும். அதை பற்றி யாருமே கவலைப்படல. இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் வாய்த்திமுறாக வந்து பேசுகிறது தான். ஏன் நீங்கள் அனுப்புறதுன்னா அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஓகே, நமக்கே வந்து சரி ஓவராக பேசுகிறாங்க, அனுப்புனா என்ன அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங் அவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்காக அனுப்பிச்சது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அவங்க பேசின அந்த வாய் உதார் ப்ளஸ் அந்த எமோஷனலாக வந்து வீட்டு ரிலேட்டட் மேட்டர்லாம் சொல்லி பண்ணனால தான் வந்து சைக்காலஜிக்கலி ஷி ஹேவிங் சம் ப்ராப்ளம், ஷி நீட்ஸ் அ பிரேக், அதுக்காக வந்திருக்காங்களான்ற மாதிரி சொல்லப்பட்டதுனால அவங்களை வெளியேற்றப்பட்ட மாதிரி வச்சாயிடுச்சு. செகண்ட் வந்து என்னன்னா, இதுதான் ரொம்ப மோசமாக நான் பார்க்குறேன். ராஜுவும் இவரும் ஆரி அர்ஜுனா 2 பேரும் பயங்கர மேல் டாமினேஷன், சம்டைம்ஸ் மேல் சாவனிஸ்டாக கூட இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேலண்டடான ஒரு ஆள் வந்தால் பிடிக்கவே பிடிக்காது போட்டிருக்கு. ஒரு பையன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்தான், அவன் வந்து மேஜிக் பண்ண தெரியும், அதெல்லாம் வந்து சொன்னால் அவனுக்கு நல்லா கேட்குற கேள்விக்கு நல்லா பதில் சொன்னான். கடைசியில் வந்து ஓகே நீ பெருசாக மேஜிக் பண்ணுறியாம ஒரு மேஜிக் பண்ணி காமி அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்க. அவன் வந்து சின்சியராக என்னால் இந்த ஹார்ட் பீட்டே வந்து என்னால் கொஞ்சம் நேரம் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து இந்த டெக்னிக் வந்து பழங்கால ராஜாக்கள் அந்த போர்லலாம் பயன்படுத்துவாங்க. திடீர்னு பிளட் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க ஹார்ட் பீட்டை நிறுத்திடுவாங்க. ஸோ பிளட் கிளாட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செமையாக ஒரு இது சொன்னான். சரி எப்படா பண்ண போகிறான்னு பார்த்தா ஆக்சுவலி ஹி டிட் இட், அதை அப்படியே பண்ணியே காமிச்சிட்டான். அப்படி இருந்து கூட ரிஜெக்டட் அப்படின்னு வந்து ராஜு தூக்கி காமிச்சாரு. நல்ல ஓவியா வந்து ஹோல்டர் காமிச்சாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆரியும் அவங்களும் 2 பேர் சேர்ந்து யாராச்சும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரியோ, யாராச்சும் கொஞ்சம் ஸ்டைலாகவும், யாராச்சும் கொஞ்சம் கெத்தாக இருந்தால் 2 பேரும் மாற்றி அவங்களை கேவலப்படுத்துறது அசிங்கமாக இருக்குது. 2 பேர் பண்ணுறதையும் பார்த்தா ஓவியா ரொம்ப டீசெண்டாக என்னத்துக்கு அந்த செலெக்ஷன் இன்டர்வியூக்காக வந்துருவோம். 2 வகை இருக்குது இன்டர்வியூ. இந்த பையன் நம்ம விஷயத்துக்கு எப்படி ஃபிட் ஆகும், இவன்ட்ட என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒன்று. இந்த பையனை எப்படி வந்து தூக்கலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றது. இவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, ரொம்ப நெக்லா இருக்கா நம்ம நெக்லா பேசலாம், இவனை ஒதுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது ஒண்ணு. இவங்க ஆரியும் ராஜுவும் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா பார்க்குறாங்க நமக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கானா, இதுவாக இருக்கானா, கொஞ்சம் அவங்க பிடிக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப ஓவராக இருக்காங்களா அப்படின்னு நினச்சா அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இவங்க வேணான்ட்டு டிசைட் பண்ணிட்டு வச்சு அவங்கள மாற்றி கேத்தி டார்ச்சர் பண்ணி அப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாங்க.
அசிங்கமாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு ஆள், ஆரி அர்ஜுனா, ராஜு, இவங்கெல்லாம் வந்து சும்மா நடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி பிக் பாஸ் கண்டஸ்டண்டாக இருக்கணும் தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு வந்து உட்கார வச்சா இப்படி தான் கேவலமாக இருக்கும். அதாவது ஓவியா எடுக்கிற டெசிஷன், ஓவியா ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷனில் ஹவு மெச்சூர்ட், எந்த நெகட்டிவ் கமெண்ட்டுமே இல்லாமல் கூட ஒருத்தங்களை வெளில அனுப்பலாம். அந்த மாதிரி அனுப்ப கற்றுங்க. வெறும் நெகட்டிவ், நான் தான் பெரிய கோம்பேன் அப்படின்ற மாதிரி திமிர் காய்ச்சிட்டு கூடாது அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். நண்பர்களே, உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.